ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக நம்ம எல்லாத்துக்குமே ஆன்லைனில் வந்து மணி மேக் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது வந்து எப்படி பண்ணுறது, எங்கே போய் பண்ணுறது நமக்கு வந்து சுத்தமாக தெரியாமல் இருக்கும். நம்ம வந்துட்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல், என்னோட டைம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல், என்னோட ஸ்கில் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் இம்பாசிபிள். நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் இல்லாட்டி உங்களோட டைம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மணியாக ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணாதான் அது உங்களுக்கு வந்து பின்னாடி வந்துட்டு வேற ஒரு பொருளாக இல்லை மணியாக வந்து உங்களுக்கு வந்து திரும்பி வந்து கொடுக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்துட்டு 5 ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கில்ஸோடு வந்திருக்கேன். இந்த 5 ஸ்கில்ஸெல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1000லேருந்து 2000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம், 500லேருந்து. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நான் சொன்ன எல்லா மணி மேக்கிங் ஸ்கில்ஸுமே நான் பண்ணது, கண்டென்ட் கிரியேஷன் தவிர. அதை நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் தான். ஃப்ரீலான்சிங் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு தெரியாதவங்க இருந்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங்கிறது உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து ஒரு விற்கிற ஒரு இடமா இருக்கும். இந்த ஃப்ரீலான்சிங்க்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அது என்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா ஃபைவர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த ஃபைவர் வெப்சைட்டில் பையர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, செல்லர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. செல்லர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்கில்லை வந்து செல் பண்ணுவாங்க. இப்போ அதான் நீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். நீங்கள் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணுவீங்க, இல்லாட்டி கிராஃபிக் டிசைன் நல்லா பண்ணுவீங்க, இல்லாட்டி ஏஐ அனிமேஷன் நல்லா பண்ணுவீங்க, இல்லாட்டி இமேஜ் ரீடச்சு. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பிளர்ரியாக இருக்குது. அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ரீடச் பண்ணாவே அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில்லு தான். இது வந்து இமேஜ் எடிட்டிங்கிற ஒரு இதுக்குள்ளே வரும். இது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸை வந்து எப்படி கொடுத்து நீங்கள் வந்து மணியாக மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். இந்த ஃபைவருங்கில் வந்துட்டு செல்லர்ஸில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபோ அது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட டெமோ பிக்சர்ஸோ இல்லாட்டி டெமோ வீடியோவோ நீங்கள் வந்து அந்த ஃபைவர் வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா பையர்ஸ் வந்துட்டு உங்களோட ஸ்கில்ஸு அப்புறம் உங்களோட அந்த ஃபோட்டோ அந்த வீடியோ அவங்களோட ஸ்கில் எதை பேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் தர போகிறாங்க. அந்த ப்ராஜெக்டை சொன்ன டைமில் நீங்கள் வந்து முடிச்சு அவங்களுக்கு தர போகிறீங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து பே பண்ண போகிறாங்க. தட்ஸ் இட். அவ்வளோதான் ஃப்ரீலான்சிங்கிறது. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நிறைய பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாமல் இருக்கீங்க. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறது. இது வந்து ட்ராப் ஷிப்பிங் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். யூசிங் லிங்க் யூ கேன் ப்ரொவைட் யுவர் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் லிங்கோ இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்போ இல்லாட்டி நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்போ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் இந்த குரூப்பில் சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இதில் நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நீங்கள் வந்துட்டு செல்லராக மாறி நீங்கள் வந்து எந்தெந்த ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் போகிறப்ப ப்ரைஸ் கம்மியாகும், அமேசானில் கிரேட் ஃபெஸ்டிவல் போகிறப்ப கம்மியாகும், அஜியோவில் பிக் பால் சேல் போகிறப்ப கம்மியாகும். இந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்டில் நிறையா டீல்ஸ் போகும். அப்போ வந்து கம்மியான விலை கிடைக்கும். அந்த கம்மியான விலையில் நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னோடய குரூப்ஸ்குள்ளே நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியான ப்ரைஸில் எல்லா ரேஞ்சான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபர்னிச்சரு, ஹோம் அப்ளையன்ஸஸ், ஸ்போர்ட்ஸு எல்லாமே, கேமரா, டிவி எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் நீங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து அதை ரொம்ப லைக் பண்ணி உங்கள் குரூப்பில் வந்து நிறைய உங்களுக்கு தெரியாதவங்க கூட வந்து சேருவாங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு லிங்க்குக்கு 100லேருந்து 200 வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். இதே கிளிக்ஸுக்கும் காசு இருக்குது. அந்த உங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்கினாலும் காசு, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து காசு. இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. உங்களுக்கு வந்து பீப்புள்ஸ் எனக்கு நிறைய பேர் தெரியும், எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு இதுக்கெலாம். அப்படி உங்களுக்கு வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த குரூப்பை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேஷன். கண்டென்ட் க்ரியேஷன்னா யூடியூப்பில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன தெரியுமோ, உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்கோ, உங்களுக்கு வந்து எது தெரிஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ வந்து யூடியூப் வந்து எல்லாத்துக்குமே டிவி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட்டாக கொடுக்கணும், இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும், அதே சமயத்தில் லைட்டாக என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா
பார்க்குறவங்க அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. கண்டென்ட் கிரியேஷனில் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் அப்புறம் உங்களோட கண்டென்ட் இது ரெண்டுமே சூப்பர் டூப்பராக காம்பினேஷனாக கரெக்டாக உங்கள்கிட்ட வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாண்ட் அவுட்டாக கன்ஃபார்ம் தெரிவிங்க. நான் வந்துட்டு ஒரு 2 months அப்படியே கேப் விட்டேன். அந்த கேப்பில் எனக்கு ரொம்ப பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால் ஒழுங்காக சரியாக வீடியோஸ் போகிறதே இல்லை எனக்கு. இப்போ திரும்பி ஸ்டார்ட் பண்ணிக்க, திரும்பி ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்க, வீக்லி 2 to 3 வீடியோஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் போடலான் இருக்கேன். உங்களுக்கு ஃபேஷன், க்ரூமிங், மணி மேக்கிங் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். 4th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டிங். காப்பி ரைட்டிங் என்னன்னா, இந்த காப்பி ரைட்டிங் வந்து நீங்கள் வந்து இபுக் வந்து சேல்ஸ் பண்ணலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கிண்டிலில் சேல்ஸ் பண்ணலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 2020 வந்துட்டு மோர் தென் 100 மில்லியனுக்கு மேலே வந்து இபுக் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இபுக்கை வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணி எப்படி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணுற இடம் வந்துட்டு அமேசான் கிண்டில், நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணுற இடம் வந்துட்டு ChatGPT. அந்த புக்கு எப்படி எழுதணும்னா, நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக இல்லாமல் ஒரு வந்து விர்ச்சுவலாக வந்துட்டு நீங்கள் வந்து புக்கு மாதிரி வந்து இபுக்குன்பாங்க அது பேர். நீங்கள் வந்து அமேசான் கிண்டில் எப்படி பேப்பர் படிப்பீங்க, பேப்பரில் இருக்கும் அப்படியே மேலே வந்து பிடிஎஃப் மாதிரி இருக்கும். அது அந்த பிடிஎஃப்ல வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அந்த பிடிஎஃப் பை பண்ணுறதுக்கும் ஒரு சில பேர் வருவாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் டிசைனிங் வந்து சூப்பராக இருக்கணும். அப்போ நான் அந்த புக்கை பார்க்குறப்போ ஒரு அந்த முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் பேஜை பார்க்குறப்போ அந்த அட்ராக்ட் ஆகி வருவாங்க. நம்ம சும்மா பேர் சொல்லலாம், டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்துட்டு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் பார்த்து தான் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அவங்க வந்து அந்த புக்கை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் பை பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு காப்பி ரைட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த காப்பி ரைட்டிங் வந்து நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். 5th என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி. ரெண்டில் தான் வந்து நான் வந்து நிறைய மணி மேக் பண்ணியிருக்கேன். பெர் டே 500 வரைக்கும் நான் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு சார்ஜ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ எடிட்டிங் வந்து பெர் வீடியோவுக்கு நான் வந்து 100லேருந்து 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி வந்து நான் நிறைய வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடிட்டிங்கும் இந்த ஃபோட்டோகிராஃபியும் இதுதான் வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு மணி மேக்கிங் ஸ்கில்ஸில். அதே மாதிரி இந்த ஃப்ரீலான்சிங்கும் எனக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து மணி மேக்கிங் ஸ்கில்ஸில் வந்து அப்படி வந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போனா தான் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கமாவது உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து எந்த காசுமே உங்கள் வீட்டில் போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த 5 மணி மேக்கிங் ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் நல்லா கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இண்டிபெண்ட்லி ஃப்ரீயாக ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கலாம். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பேசிவான இன்கமாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 20-23 போயிட்டீங்கன்னா அந்த ஏஜுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து அப்போ வந்து ஆக்டிவான இன்கமுக்கு போயிடணும். ஒரு மந்த்லி 1 lakhலேருந்து ஒரு 2 lakh வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஒரு லக்ஸுரியாக வாழும் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். பட் ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் 100% அடி சொல்லுவேன், நம்ம எல்லாருமே ட்ரீம்லேயே தான் இருக்கும் தவிர ஒரு கோல்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். அந்த கோலை நோக்கி நம்ம வந்து போகவே மாட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வரேன். பாய்.